வணக்கம் மக்களே. 2 சுகோசியம் சேர்ந்து ஏறுமடே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, எருமாடு எனக்கு என்ன எருமாடு நீ ஒரு எருமாடு எங்க இருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான். என்ன அப்படின்னா, பாப்பாவோட ப்ரெக்னன்சி டைமில் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பர்சனலாகவும் சரி, லைவ்லேயும் சரி நிறைய கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஃபுல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வந்து இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அவங்க பேர் வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இன்னொரு டைம் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது, இதெல்லாம் உனக்கு தேவையா, 2வது குழந்தைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பேபி ஷவர் அது பண்ணது. 2வது குழந்தைக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை நம்ம வந்து பண்ணலை. என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக, நானும் சந்தோஷமா இருக்கணும், வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு தான் பண்ணிருக்காங்க. அவங்க கேட்டவங்களுக்கு நான் சொல்ற பதில், நாங்க 10 குழந்தை பிறந்தாலும் 10 குழந்தைக்கு பேபி ஷவர் வைப்போங்க, போதுமா, அவ்வளவுதான் எங்க பதில். நாங்க வைப்போம். முதல் குழந்தை என்ன, 2வது குழந்தையா இருந்தாங்க. குழந்தை தான். குழந்தை ஹாப்பியா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறது, நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது. 2வது குழந்தைக்கு இது தேவையான்னு நீங்க கேட்டது, அது என்னமோ எனக்கு பொண்ணுதான். அது இன்னைக்கு லோகோல மூஞ்சியும் இருந்தது. எதுக்கு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றீங்க? சரி, ஓகே, அந்த கமெண்ட்டை விட்டுருங்க. 10 குழந்தை பேபி ஷவர் வைக்கத்தான் செய்வோம், நீ பாத்துக்கிட்டே இரு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாப்பா வந்து ப்ரெக்னென்ட்டு. நான் பாப்பா கன்ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எத்தனை வயசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து கன்ஃபார்ம் ஆகையில் எனக்கு 19 வயசு. 19 20 வயசுங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது 19. அதை தாண்டா நானும் சொல்லுவேன். 19 வயசு. ஓகேங்களா? பாப்பா வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகையில் 19 வயசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் வந்து சப்பு நிறைஞ்சிரும். 29 வயசு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவள் கன்ஃபார்ம் ஆகையில் இங்கே இந்த திருப்பூரில் வந்து பரணி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் போய் செக் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவருக்கு அக்செப்டே பண்ண முடியல. 2 பேருமே உண்மையை சொல்கிறோம், 2 பேருமே வந்து அழுதோம். பண்ண முடியல அப்படிங்கிறா. நான் அவளுக்கு வந்து டாக்டர், நாங்க அதுக்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எப்படின்னா, இப்ப பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். காமனாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் போடுவா. பெயின் கில்லர் டேப்லெட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது வந்து அரை டேப்லெட் போடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் வலி தாங்க முடியாது. ஒரு 4 டேப்லெட் ஒரே நாள் வந்து அந்த மாதிரி சாப்பிட்ட நாள்லாம் நிறைய இருக்குது. நிற்கலை அப்படின்னா அது நிற்கிற வரைக்கும் அந்த டேப்லெட் நான் சாப்பிடுவேன். அந்தளவு வந்து எனக்கு ரொம்ப அடிக்ட்டு நான் அந்த டேப்லெட்டுக்கு. அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு கர்ப்பப்பையில். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாப்பா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் செக்அப் போயிருந்தோம். ரொம்ப முடியலன்னு போயிருந்தப்ப ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணனாதான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருந்துச்சு. அசால்ட்டா இருந்தோம். பொசுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசமே நின்றுச்சு. வேலைக்கு அப்போதான் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு. வேலைக்கு ஒண்ணுமே இல்ல, சோத்துக்கே திண்டாட்டங்க அப்படிங்கிற சத்தியமா அப்படிதான் இருந்தது. அந்த வாரம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினாதான் அடுத்த வாரம் நம்மளுக்கு சோறு. இப்பயாவது 10 கிலோ 1 மூட்டை சிப்போன்னு வாங்குறான். அப்பெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. 5 கிலோ அரிசி அந்த மாதிரிதான் வாங்கிப்போம். அந்த மாதிரிதான் இருக்கும். அது ரொம்ப நிஜமா சொல்றோம், 2 பேருமே அழுதும். 2 பேருனாலையும் அக்செப்ட் பண்ணவே முடியல. குழந்தை உள்ள புழங்குற வரைக்குமே 2 பேரும் வந்து பார்த்து புழங்குறதுனா உதைக்கிற மூமெண்ட் இந்த வர வரைக்குமே குழந்தை என் வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது என்னால ஏத்துக்கவே முடியல. இதுக்கு என்னென்னமோ நாங்க பண்ணோம்.
நானு கட்டல்ல இருந்து குதிக்கிறது, ஃபேன் துடைக்கிறது, குதிக்கிறது வேண்டாம்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணேன். டாக்டர்கிட்ட போய் அது மட்டும் இல்லாம கரு வளர வளர காய்ச்சல் வரும். அது வந்து எங்களுக்கு தெரியாது. நைட் எல்லாம் ஃபுல்லா காய்ச்சல். அது எப்பனா 3 months 2 months அந்த ஜேர்னி 3 months அந்த கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சரியான காய்ச்சல். ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீ வா காசு. ஆமா, அதை வந்து சரிப்பட்டு வராது நமக்கு. நாங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிவு நாங்க பண்ண பிளான் என்னன்னா, நமக்கு குழந்தை இல்லைன்னாலும் பிரச்சனை, நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா டாக்டர் இப்படி சொன்னா எங்களுக்கு பெருசா எனக்கு தெரியல, பரவாயில்ல நம்ம இப்படியே இருந்து ஜாலியா இருப்போம், பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு. பாப்பா நின்றுட்டா அப்புறம் வந்து எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இவருக்கு டெலிவரி ஆயிருப்பா அந்த ஒரு பயத்தினால வேண்டாம். அப்புறம் இவளுக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லாம் பயங்கர ரொம்ப காய்ச்சல். டாக்டர் என்ன சொன்னாங்க, பொத்தி எடுங்கிறாங்க. எத்தசோடு துணிங்கிறீங்க. இன்னும் நான் அந்த பெட்ஷீட் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் இருக்கையில யூஸ் பண்ண பெட்ஷீட் தான் இன்னுமே நான் வச்சிருக்கேன். இது போய் பாப்பா வயிற்றுல இருக்கையில இந்த பெட்ஷீட்டை தான் வந்து ஃபுல்லா தண்ணியில நினைச்சு புழிஞ்சு என் மேல அப்படியே போத்தி எடுப்பாங்க. அப்பவும் காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூடி குறையாது. காய்ச்சல் ஃபுல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு. வாமிட்டிங் ரொம்ப அதிகம். அதைத்தான் நான் லைவ்ல நான் சொல்லுவேன். இப்போ நான் எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு கொமட்டல் மட்டும்தான் இருந்தாலும் உட்காருங்க, கொமட்டல் மட்டும்தான் இருக்கு, மித்தபடி நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்ற காரணம் வந்து அதுதான். ஏன்னா இப்ப எனக்கு வாமிட் வந்து நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, பட் ஆனா இப்ப எனக்கு காய்ச்சல்லாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றதே. காய்ச்சல் ஓவர் ஆனிச்சு சொல்லி டாக்டர் போயிட்டோம், வேற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வேண்டாம் அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரிச்சிட்டாங்க டாக்டர். நாங்க சொல்லிட்டோம் எங்களுக்கு யாருமே இல்லைங்க, நாங்க 2 பேர் தான், பாத்துக்க முடியாது, எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம், எங்களுக்கு அபார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம். அந்த டாக்டர் அம்மானா ஏன் சரி இன்னும் 4 வருஷம் கழிச்சு பத்திட்டா பணக்காரங்களாயிருவீங்களா, வசதி வாய்ப்பு வந்துருமா, அப்போ பெற்றுக்கிட்ட யார் வந்து பாப்பா உங்களை அப்படின்னு என்னென்னமோ நிறைய கொஸ்டின் எல்லாம் வச்சாங்க. இவர் ஒரே இதுல காய்ச்சல் வருதுங்க, காய்ச்சல் இவனால முடியல. உங்க மனைவி 10 வருஷம் கழிச்சு மாசமானாலும் காய்ச்சல் வரத்தான், கரு வரும்போது ஒவ்வொருத்தரோட பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறத்தான் செய்யும். இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்க வந்து குழந்தையே இல்லாம என்னென்னமோ பண்றாங்க, நிறைய காசு வந்து செலவு பண்றாங்க, உங்களுக்கு கிடைச்சதே நீங்க பண்றீங்கன்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. ஏன் அந்த டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் பிரியாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகறதுக்கு முன்னாடி வந்து அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்க போய் பார்த்தோம். அவங்க தான் வந்து நிக்காதே அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்க அப்பா அவங்ககிட்ட நாங்க சொல்லல, அதை வந்து பட் செக்அப் பண்ண இருந்தாலும் வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்களும் வேண்டாம்னு வந்து முடிக்கிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஐடியாவே இல்ல, வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏத்துக்கவும் முடியல, வீட்டுல இருக்கும். கண்ணன் வரும்போது என்ன கண்ணன்னு சொல்லிட்டான். எங்க அத்தை இப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் அப்பவும் இப்ப உள்ளுக்குள்ள படுத்தே இருக்காங்க. அப்ப வெளியே கட்டல் போட்டு ஆடாதரா வெளியே கட்டல் போட்டு மடக்கட்டல் போட்டு வெளியே படுத்திருப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வெளியே வந்து படுத்திருப்பாங்க எங்க அத்தை. அப்படிதான் கண்ணனை வந்து ஸ்வீட்டு, கேக்கு, பூவு, ரோசா பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்து என் தங்கச்சி மாதமாயினா அப்படின்னு ஒரே சந்தோஷம். எங்க அண்ணுக்கு ஒரு குதூகலம். நாங்க கண்ணத்துல கை வச்சு உட்காந்து அழுக வேற. எனக்கு பாப்பா அழுகக்கூடாது, பாப்பா வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அழுகக்கூடாது, இந்த இதெல்லாம் சாப்பிடு, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, கஞ்சியோ கூழோ பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ ஊத்தி வளர்த்திக்கலாம் அப்படி. அண்ணன் ரொம்ப இது பண்ணான், வேணாண்டா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியா வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் குழந்தையோட அந்த இது வரும்போதுதான் நான் மாசமா இருக்கேன், நம்ம பாப்பா ஏங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஒரு பாப்பா. இந்த ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்துச்சு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்து பாப்பா வீடு கட்டுற வரைக்கும் நான் கேட்டேன். ஆமா இப்ப ஒரு 2 வருஷத்து அளவுல தான் இந்த வார்த்தையை வாயிலிருந்து வர மாதிரி நான் கேட்காம இருக்கேன். என்ன சொல்ல தெரியுமா, எங்க நம்ம கல்யாணம் ஆகி 7-5 வருஷமாச்சு, நமக்கு ஒரு பாப்பா இருக்குதுங்க. இந்த கேள்வியை கேட்காம டெய்லியும் கேட்பேன் அந்த கேள்வி. எங்க நம்ம கல்யாணம் ஆகி உண்மைதானே அது, நான் உங்க கூட 5 வருஷமா வாழ்றேன்னா 6 வருஷமா வாழ்றேன், நமக்கு ஒரு பாப்பா இருக்கா. எனக்கு கோபமே வந்துடும் டெய்லி இந்த கேள்வி கேட்க. ஆனா இந்த 2 வருஷத்துல அவளதான் அவ இப்பதான் பண்ணிட்டா. அப்போ உண்மைதான், நம்ம கனவுலகத்துல இல்ல, வந்து நம்ம லைஃப் தான். ஏன் அப்படி நினைக்கிறேன்னா என்ன வந்து நான் ஒரு குழந்தையாவே உணர்றேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கேன், நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு நான் இதை நம்புறக்கே வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிருக்கு.
இது என் ஃபேமிலி, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியே ஒரு குடும்பமா இருக்கோம், இன்னொன்னு வரப்போகுது, இல்ல எனக்கு பாப்பா பிறந்தது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய குடும்பமாக போறோம், நம்ம பெரிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா சரி ஓகே, அதை விடுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்தா அப்புறம் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு இது வளரும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க அந்த பரணி ஹாஸ்பிட்டல் அங்க பார்க்கல அவங்க சொன்ன ஒரு சின்ன இது என்னன்னா, குழந்தையோட growthக்கும் குழந்தையோட இதுக்கும் நீங்க வந்து மீன் அதிகமாக சாப்பிடுங்க, மத்தி மீன். அந்த மேம் சொன்ன ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் நார்மலாக நான் செக்கப் போகும்போது நார்மலாக வந்து டாக்டர் சொன்ன விஷயம்தான், மீன் சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் வந்து அதில் அதிகமாக இருக்குது, மீன் கீரை முட்டை சம்திங் எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாப்பா பிறக்கிற வரைக்கும் மீன் மத்தி மீன் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டேன். வாரத்தில் குழம்புல நிறைய போட்டுட்டு அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் நாங்கள் சாப்பிடுவோம். பழைய குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மீன் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மீன் வந்து நான் நல்லா சாப்பிட்டேன். பாப்பா கன்ஃபார்ம் ஆகி அதே மாதிரி ஒரு 8 மாசம் வரைக்கும் வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்து நான் எல்லாரும் சொல்றீங்க உக்கு வந்துட்டே இருக்கு, ஏதாவது வேலை செய்ய, அண்ணனை வேலை செய்ய சொல்றேன்னு சொல்லி எல்லா வேலையும் இப்ப வந்து நான் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இவர் கைகள் ஒண்ணு தட்டு முதல்ல நான் தான் எடுத்தேன். ஆமாங்க, கல்யாணம் முடிச்சு எப்படி கவனிச்சுமா தட்டுல கை கழுவினு வச்சுக்கவே சத்தம் போடுவேன். ஆமா, கழுவுன சாப்பிட்ட தட்டை எடுத்தா உடம்பு வராதுன்னு சொல்லுவா. நானே கொண்டு போய் வச்சிருவேன். இல்ல அப்படின்னா இவரே கழுவுவாரு, அப்பவும் சரி இப்பவும் சரி கழுவி எல்லாம் வச்சிருவாங்க, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நானே தான் பண்ணுவேன், எல்லாமே நானே தான் பண்ணுவேன். இவ்வளவு வாய் பேசுறாளே, அப்பெல்லாம் பேசவே மாட்டா. ஆமா, இல்ல எனக்கு இது வேணும் வேண்டாம் அவ்வளவுதான். எனக்கு வேணுங்கிற விஷயத்த கூட வந்து இவரா எனக்கு வாங்கி கொடுத்தாதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் எனக்கு ஏத்துக்கணும் ஒழிஞ்சு, எனக்கா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நான் இவர்கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டேன். இவரே புரிஞ்சுக்குவாரு எனக்கு இது வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு, வாங்கி கொடுப்பாரு. வேலைக்கு போவோம், சமையல்லாம் செஞ்சிருவா, சாப்பாடு காலையில போய் செஞ்சு சமைச்சு எல்லாமே வருவார். ரொம்ப முடியலன்னா ஒரு நாள் வீட்டுல இருந்துக்கா. சரி கம்பெனில வந்து ரொம்ப தலை சுத்துச்சுன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு. ஆனா உண்மையாலுமே சொல்லணும், நாங்க வேலை செஞ்ச கம்பெனிலையும் உண்மையாலுமே பரவாயில்ல, சாப்பிட்டோடையுமே 1 மணி நேரம் நீ ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. போங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு 1 மணி நேரம் கழிச்சுவாங்க அப்படிம்பாங்க. 1 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி நான் ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ சாப்பிடவே முடியும், அப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். டீ கார் வருவாங்க 3 மணிக்கெல்லாம், டீ கார் ஒரு டீ வாங்குவேன், 4 வடை வாங்குவேன். இருடா நல்லா சாப்பிடுவேன். இப்போ வந்து சுத்தமாகவே சாப்பிட முடியல, அப்போ வந்து நல்லா சாப்பிடுவேன். அப்போ 48 கிலோல இருந்து கடைசிக்கு 50 சம்திங் 54 58 வரைக்கும் வரல லூஸ் இல்லையா, 53 வரைக்கும் தான் வந்தேன். 4 கிலோ 5 கிலோ தான் இருந்தேன். அதுக்கே வந்து திட்டுனாங்க, குழந்தை வந்து வெயிட் ஏறல, நீங்க தான் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கீங்க, குழந்தை வந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 7 மாதம், அந்த 7 மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், வளையல் போடணும், வளகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற இது இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு பேபி ஷவர் எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களே, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா மாமா சொல்லுவாங்க. சொல்லுப்பா, சொல்லுடா. ஃபர்ஸ்ட் பேபி ஷவர் நல்லா தாங்க நடந்துச்சு. நாங்கள் வீட்டளவில் சிம்பிளாக தான் பண்ணோம், பெருசா யாரையுமே கூப்பிடல. இப்போ நீங்க இதுல பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த அளவு தான் இல்லையா? ஆமா, இப்ப இந்த 3வது மாசம் வளகாப்பு இதுக்கு கூட 2 பேர் எச்சத்தா வந்திருந்தாங்க. இந்த அளவு இதுல கூட இந்த அளவு தான் வந்து இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வரலையா பேசலையா அப்படிங்க அப்பெல்லாம் பேசினாங்க. அப்பதான் 7 மந்த். அப்பதான் இவங்க போய் எங்க வீட்டுல பேசி கன்வின்ஸ் பண்ணி, வாங்க பிரியா பிரெக்னண்டா இருக்காங்க, வளகாப்பு போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி எங்க மாமியாவும் இவரும் போய் பேசிதான் கூட்டிட்டு வந்தாங்க. 7 மாசம் வளகாப்பு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க பேரண்ட்ஸ். அடுத்த கேள்வி இதுல வரும், இப்ப அப்பா பேசுறாங்க அப்புறம் ஏன் இப்ப பேசறது இல்ல? இடையில இல்ல, அடுத்த क्वेश्चन நீங்க கேட்பீங்க, நீங்க ஏன் அப்ப இப்ப பேசல அப்படின்னு கேட்பீங்க. இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச பிடிக்கல, அதனால அவங்களும் பேசல, நாங்களும் ஏன் நீங்க பேசல அப்படின்னு கேட்கல. அவங்களோட இது அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசணும், பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டோம். காரணம் நம்ம கேட்க கூடாது யாருக்குமே. சரி ஓகேங்களா, விட்டுருங்க, இது அவ்வளவுதான். பேசினாங்க. பேபி ஷவர்லாம் நல்லாவே, அதாவது எனக்கு மன திருப்தியா ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த பேபி ஷவர் வந்து முடிஞ்சது. பேபி ஷவர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இதே சுத்தமா சாப்பிட முடியாம போயிடுச்சு என்னால. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாசம், அதாவது நல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் வர 8 மாசத்துக்கு அப்புறம் பட்ட கஷ்டம். ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நைட் நல்லா சாப்பிட்டு ரெட் கலர்ல வாந்தி எடுக்க வாந்தி வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு பிளட் ரத்த பொரியல் சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி
நீங்க என்னெல்லாம் வந்து போன பிரெக்னன்சியில சாப்பிடலன்னு கேட்டீங்க. ஜங்க் ஃபுட் நான் சுத்தமாவே சாப்பிடல. இப்பயாவது பாத்தீங்கன்னா 2 டைம் காளான் வாங்கி சாப்பிட்டேன். ஏமாம்மா காளான் வாங்கி சாப்பிட்டேன். ஆனா போன பாப்பா வயித்துல இருக்கும் போதுல கன்ஃபார்ம் ஆனது ரோட்டு கடையில, ரோட்டு கடையில இல்ல, ஹோட்டல்ல சாப்பிட்டது இல்ல.